இன்றைக்கி நம்ம வந்து கேரளா ஸ்டைல் நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை வீட்டிலேயே நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். எவ்வளோ மொறுமொறுப்பாக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நல்ல நேந்திரங்காயை பார்த்து வாங்கிக்கணும். அதை வந்து இப்படி தோல் நல்லா உரித்து எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு தார் வாங்கியிருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி காய் நல்லா உரித்து எடுத்துக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே லைட்டாக கருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெளியில் எடுத்துக்கிட்டால் சரி. இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி, அப்புறம் 3 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து அதில் இருக்கிற உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது 2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காக வந்து சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு நிறைய கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். நான் வந்து 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நார்மலாக வீட்டில் சமைக்கிற எண்ணெயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் பாருங்கள், சிப்ஸ் நல்லா சீவுறதுக்கு வந்து நல்லா கட்டையாக பார்த்து எடுத்து சீவணும். அப்போ தான் ஸ்லைஸ் நல்லா கரெக்டாக வரும். இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற வாழைக்காயில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு நம்ம பொரித்து எடுக்கணும். நான் வந்து ஒரு முறை பொரித்து எடுக்கிறதுக்கு 6 வாழைக்காயை வந்து சீவி விட்ருக்கேன். இது ஒரு 1/4 பதம் வெந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உப்பு மஞ்சள் தண்ணியை வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் சேர்ந்ததும் கொஞ்சம் படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு முறை பொரிக்கும் போதும் நீங்கள் இந்த உப்பு கரைசலை வந்து சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் மொறுமொறுப்பு வந்து வரும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வெளியில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ.